எதற்கு ராமன் பிறந்தார், ஏன் மனிதன் மனிதன் என்றே சொன்னார். கண்ணன் அப்படி இருந்தாரா பாருங்க? மாட்டார். கண்ணன் அப்பப்ப தான் தான் கடவுள்னு கவலைப்படாத சொல்லுவார். ஆனால் ராமன் கடைசி வரைக்கும் வாயை திறந்து அதை ஒத்துக்கவே இல்லை. ஏன் கண்ணன் ஒத்துக்கிறார், ராமன் ஒத்துக்க மாட்டேங்கிறார்? கண்ணன் 4 தோள்களோட சங்கு சக்கரங்களை பற்றி கொண்டு அப்பப்ப தரிசனம் கொடுத்துருக்கார். குழந்தைகளோட விளையாடின்னு இருக்கிற காலம். அப்பூச்சி காட்டுகின்னான்னு பெரியாழ்வாருடைய 10 பாசனம். அப்பூச்சி காட்டுறதுன்னு கண்ணை புரட்டி விழித்தல். இந்த ரப்பை இப்படி திருப்புவர். உள்ளே இருக்கிற சகப்பு ரப்பை தெரியும், அது ஒரு பூச்சி ஆட்டம் இருக்கும். மற்ற குழந்தைகள் பூச்சி வந்துருக்கு அப்படின்னு பயப்படுமா. இதுதான் அப்பூச்சி காட்டுறது. கண்ணன் அப்பூச்சி காட்டுறதுக்காக ரப்பை எப்படி திருப்புவார், யாரும் சுத்து முத்தும் இல்லையான்னு பார்த்துப்பார். அது என்ன ஊர் குழந்தையாட்ட கண்ணு ரப்பையை திருப்பி விளையாடுறது? நான் என்ன சின்ன குழந்தையா? நான் நாராயண குழந்தை. அதனால இந்த மாதிரி சின்ன சாமானிய விளையாட்டுலாம் எனக்கு விளையாட தெரியாது அப்படின்னுட்டு இந்த குழந்தைகள் நான் உட்காந்துருக்கிறச்சே சட்டுன்னு 2 கையா இருக்கிறது 4 கையை ஆக்கிண்டு சங்கு சக்கரங்கள் பிடிச்சுப்பார். அந்த சக்கரமும் சங்கும் பூச்சி ஆட்டம் இருக்குமா. சக்கரம் பூச்சி ஆட்டம் தானே இருக்கு. அதை பார்த்துட்டு குழந்தைகள்லாம் பூச்சி வந்துடுது அப்படின்னு பயப்படுமா. இதுதான் பூச்சி காட்டுதல். அப்போ அந்த குழந்தைக்கு தகுந்த மாதிரி அது விளையாடாதா? நம்ம வீட்டு குழந்தைக்கு தகுந்த மாதிரி சின்ன கண்ணாடியை உடைச்சா பெரிய வீட்டு குழந்தையோ இல்லையோ, அதுக்கு தகுந்த பெரிய கண்ணாடியை உடைக்கும் இல்லையா? அதை போலத்தான் அப்பூச்சி காட்டுக்குன்னான் கண்ணனால் சிறு பிராயத்தில் கூட 4 தோள்களோடைய தரிசனம் கொடுத்திருக்கிறார் தெரிகிறது. ஏன் யசோதை தாயார் அவ சொல்றா, நீ மண்ணு சாப்பிட்டியாமே அம்மா. இந்த பலராமனுக்கு எப்போ பார்த்தாலும் என் பேரில் காழ்ப்புணர்ச்சி. நான் பண்ணாததை கோல் சொல்லி கொடுத்துட்டே இருக்கார். இவருக்கு மண்ணு சாப்பிடணும், ஆனால் அவர் சாப்பிட்டதை என் தலையில் வைக்கிறார். நான் அதெல்லாம் சாப்பிடவே இல்லை தெரியுமோ அப்படின்னு அப்பாவியாக கண்ணை வச்சுன்னு சொன்னார். தரவாய நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா யசோதை வேண்டாம், அதெல்லாம் நன்னா இருக்காது, வாயெல்லாம் திறந்தா நீ விட்டுடு, நான் சொல்கிறத கேடு, உண்மையே பேசுகிறவன்னா. ஊர் முழுக்க அதைத்தான் இல்லைங்கிறது. இவர் ஆனால் பிரமாணம் பண்ணுறார். இப்போ நான் பொய்யே பேசினதில்லை தாயே, ஒரு பொய் கூட நான் வாழ்க்கையிலே பேசினதில்லை, உன்னையே ஒன்று தான் சொல்லியிருக்கேன்னார். ஒரே ஒரு பொய் சொல்லியிருக்கியா, அது எதுனால் நான் இதுவரை பொய்யே சொன்னதில்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னேன் பாரு, அது மட்டும்தான் பொய்னுட்டார். அப்படின்னா இவருக்கு அத்தியமே பேசினதில்லை போல் இருக்கு. எது எடுத்தாலும் அசத்தியம், இந்த பிள்ளை நம்ப முடியாது. திறக்கிறையா இல்லை வாயன்னார். வாயை திறந்தார். வையமேழும் கண்டாள் பிள்ளவாயுளே. 7 லோகமும் வாய்க்குள்ள சுத்துறதை பார்த்து மயங்கி கீழே செறிஞ்சுக்காவள். மயங்கினவோ கொஞ்ச நாள் கழிச்சு எழுந்திருந்தாப்போ என்ன ஆச்சு, ஏன் மயங்கினேன்னா அதுதான் தெரியல தாயே, நீ ஏன் மயங்கி விழுந்தேன்னு இவர் திரும்ப வாயை திறந்திருந்தார். அவர் இன்னொரு தடவை மயங்கி போயிருப்போம். அதெல்லாம் வாயே திறக்கலை, சொல்லவே இல்லை. இப்போ நான் வெண்ணெய் கேட்டேன், அதை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு என்னமோ போனேன், போகிற வழியில் விழுந்துட்டேன், பாக்கி இருக்கிற வெண்ணையை தெரியா அப்படின்னு பேச்சை மாற்றிட்டால் முடிஞ்சு போச்சு. அப்போ வையகத்தை வாயிலே காட்டுகிறார், சங்கு சக்கரங்களை வைத்து காட்டுகிறார். வேணுமென்றால் பாண்டவதூதனாக போக போது தான் விஸ்வரூபன் காட்டுகிறார். கீதை 11வது அத்தியாயத்தில் தன் விஸ்வரூபத்தை அர்ஜுனனுக்கு காட்டினார். எத்தனை தன் இஷ்டத்துக்கு கடவுள் கடவுள் கடவுள்